ப்ரக்கோலி பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு நாங்கள் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறம் கடுகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு குடமிளகாயும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி அப்படியே சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இல்லைன்னா நல்லா அதை ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துக்கலாம். அப்புறம் ப்ரக்கோலியை உப்பு மஞ்சள்தூள் போட்டு கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் வெந்நீரில் நல்லா கொதிக்கிற வெந்நீரில் 2 நிமிஷம் போட்டு எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு மஞ்சள்தூள் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாங்க தேவையான அளவுக்கு. இப்போ இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நீங்கள் தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இதோடையே நிறுத்திக்கலாம். நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு ஜீரகமும் பூண்டும் சேர்த்து அரைச்ச தேங்காய் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு 1 நிமிஷம் மூடி வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான ப்ரக்கோலி பொரியல் தயார். உருளைக்கிழங்கு கூட இது கூட சேர்த்து பொரியல் பண்ணலாங்க. தனியாகவும் பண்ணலாம். செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். செமையாக